கொரியர் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கே. ஏன் இன்னைக்குன்னு பார்த்து டைம் ஓடவே மாட்டேங்குது? என்ன அக்கா கேட்டையே பார்த்துட்டு இருக்காங்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? ஏதோ முக்கியமான விஷயம்தான் போலயே. அக்கா, என்னக்கா இங்கே நின்றுகிட்டு இருக்க? யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அது ஒரு சீக்ரெட். என்னக்கா என்கிட்ட கூட சொல்ல முடியாம அப்படி என்ன சீக்ரெட்? ஐயோ அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ எதுவா இருந்தாலும் முடிச்சுட்டே சொல்லு. அதுக்கு இல்ல. ஏங்கா, அந்த பிளட் சாம்பிள் கிடைச்சிருச்சா? அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? கபிலா, உனக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, நேற்று நீ தானக்கா அதை பத்தி சொல்லிட்டு இருந்த. இப்ப பார்க்க வேற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கியா? அதான் ஒருவேளை அதுவா தான் இருக்குமோன்னு கேட்டேன். ஆமா ஆமா கபிலா. ஏடி சிவா சார், நீங்க 2 பேரும் சொன்னது 100% உண்மை. நான் உங்ககிட்ட போன்ல பேசுறதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக் ஆபீசரும் போன்ல என்கிட்ட பேசினாரு. ஆல்ரெடி அந்த விஷயத்தை கேட்டு ஷாக்ல தான் இருந்தேன். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றீங்க. எனக்கும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், அப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி அந்த புரோக்கன் விண்டோ பாயிண்ட் பார்க்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில திருச்சி போற கார்ல வெடிச்சிருக்கு. ஏடே, ஆனா நீ சொன்ன மாதிரி டோமினோ எஃபெக்ட் மாதிரி இருந்தா ஏன் அடுத்தடுத்த பாம் வெடிக்கல? அத பத்தி தான் சார் நானும் சிவாவும் யோசிச்சு இங்க வந்திருக்கோம். ஏடி ப்ளீஸ் அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடிடு. ஓகே சார். ஒரு கேஸ்ல எந்த க்ளூவுமே கிடைக்கலனா நாம அதை பத்தி டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு நேர்மையா இருந்தா கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்கும். சார் ஒரு நிமிஷம். ஐலி, என்னாச்சு? இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அயலி, சொல்லு அயலிமா. அண்ணே, எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். அண்ணி வீட்டில் இருக்காங்களா? இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் என் ரூம்ல இருக்கேம்மா. கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களாண்ணே? சரி பார்க்குறேன் அயலி, ஒரு நிமிஷம். நான் தான் இருக்கேன்ல, பாவைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். இங்க பக்கத்துல இருக்கிற மாலுக்கு தானே போறோம். 1 ஹவர்ல வந்துருவோம். பொன்னி, சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க 2 பேரும் தனியா போக வேண்டாம். அப்புறமா நானும் உங்க கூட வரேன். நாம எல்லாரும் சேர்ந்து போலாம்.
அக்கா ப்ளீஸ்க்கா. பாவைக்குட்டி, அம்மா மேல இன்னும் கோவமா இருக்கியா? பாவை சாரிடா. ம், அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன்டா. ம், சாரி. ஓகேவா? நீ பொன்னி சித்தி கூட மாலுக்கு போயிட்டு வா. ம்? சரி பொன்னி, ஓகேக்கா. போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிக்கா. போயிட்டு வாடா. பாய். பாய், பத்திரம். பா. சார் என்னாச்சு? எங்காவது எடுக்க மாட்டேன்றாரு. பட் ஷூரா போட்டோ சீக்கிரமா கிடைச்சிடும். அதுக்கான ப்ராசஸ்ல தான் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போனை எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா நாம எதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கிறது நல்லது. வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சார், நம்ம சென்னையை தாண்டி போற எல்லா வண்டியையும் உடனே செக் போஸ்ட்ல சொல்லி செக் பண்ண சொல்லணும் சார். பட் சிவா, மீடியாவுக்கு தெரிஞ்சா பப்ளிக் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்களே. அது இன்னும் நமக்கு ப்ராப்ளம் தானே. சார், அப்படி ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா நம்ம செக் பண்றதையும் ஃபாரன்சிக்ல நடந்த மாதிரி இதையும் ஒத்திகைன்னு சொல்லி மீடியாவையும் பப்ளிக்கையும் நம்ப வைக்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு வழி. அப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ஹலோ, ஓகே, வச்சிடுறேன். ஹலோ, அப்படியா? ஓகே, நான் கூப்பிடுறேன். சரி. சார், என்ன விஷயம் சார்? சிவா, கொரியர்ல அந்த வர்மாவோட போட்டோ வந்துட்டு இருக்கான். அப்போ போட்டோ எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துரும்ல சார்? ஆமா, ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட்.